இரபி நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு சந்தோஷ். டே சஞ்சீவ், சஞ்சீவ் நீ உடனே வீட்டுக்கு வாடா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இரு வரேன். குழந்தை விஷயத்திலேயே அபி ரொம்ப நொந்து போயிருக்கா. இப்ப எனக்கு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. இந்த கடன் பிரச்சனையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அபிக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அபி. என்ன சஞ்சீவ்? நீ கோயில இருந்து குழந்தை வருதான்னு வெயிட் பண்ணி பாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சஞ்சீவ். சரி. தாடா, சஞ்சீவ் என்னடா இது? அதான் சொன்னேனம்மா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னு. ஆனா அது சமாளிக்கிற அளவுக்கு சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? சஞ்சீவ போட்டு வாங்க, இதான் சரியான சான்ஸ். கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை வெளுத்து வாங்குமா. ஓகே, நீ பாத்துக்கிட்டே இரு. ஆனா கம்பெனி நல்ல லாபத்துல தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எப்படி இவ்வளவு லாஸ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படி சஞ்சீவ் தெரியும்? நீ கம்பெனிக்கு போனா தானே தெரியும். $30 கோடி கடனை உருவாக்கிட்டு எப்படி லாஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியலன்னு சின்ன புள்ள மாதிரி அசால்ட்டா சொல்ற. நீ கம்பெனி நடத்தி லாபம் பார்த்து சொத்தை சேப்பேன்னு பார்த்தா இப்படி இருக்கிற சொத்தையும் காலி பண்ணி எங்க எல்லாரையும் கடங்காரனாக்கிடுவ போல இருக்கே. அத்த, பிசினஸ்னா ப்ராஃபிட்டும் லாஸும் வரது சகஜம்தான். அதுக்கு போய் சஞ்சீவ் திட்டுறீங்க? ஒத்துக்கிறேன்பா. பிசினஸ்னா லாப நஷ்டம் வருது சகஜம்தான். ஆனா நஷ்டம் எவ்வளவு ஆகுதுன்னு கம்பெனி நடத்துற ஓனருக்கு தெரியணும்ல. அடுத்த ஆள் சொல்லி தனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிருக்குன்னு ஒரு கம்பெனி ஓனருக்கு தெரிஞ்சா அப்ப பாத்துக்கங்க அந்த ஓனர் எந்த லட்சணத்துல இந்த கம்பெனியை பாத்துக்கிறான்னு. ஆனா சஞ்சீவ குறை சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏன்னா சட்டியில இருந்தா தானே அகப்பையில வர்றதுக்கு.
திறமை இல்லாதவன் கிட்ட கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கடைசியில அவன் ஒத்த ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சிருவான். சிந்தாமணி, ஆ? தேவையில்லாத விஷயங்களை பேசாத. என் புள்ள திறமசாலிதான். அதான் கண் கூட தெரியுது என்ன உங்க புள்ளையோட திறமை. ஒரு பிசினஸ் நடத்துறவனுக்கு அந்த பிசினஸ் மேல ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் வளரும். அதை விட்டுட்டு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தா பிசினஸ் எங்க இருந்து விளங்கும்? இப்படித்தான் உருப்படாம போகும். சிந்தாமணி, நடந்து முடிஞ்சதை பத்தி இங்க யாரும் பேச வேணாம். இனி நடக்க போறத பத்தி பேசலாம். டேய் சந்தோஷ், அப்பா, நமக்கு இந்த 30 கோடி கடன் அடைக்க இன்னும் எத்தனை நாள் அவகாசம் இருக்கு? ஒரு நாள் தான்ப்பா. நாளைக்கு ஈவினிங்குள்ள பணத்தை கட்டலனா சஞ்சீவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. எங்க நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள 30 கோடியை எப்படிங்க ரெடி பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சீதா. முதல்ல லாயரை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமாம்மா, நானும் சஞ்சீவும் லாயரை மீட் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டு வரோம். சஞ்சு, மத்தவங்க சொல்ற மாதிரி நீ ஒண்ணு கம்பெனி நடத்த தெரியாமலோ இல்ல திறமை இல்லாதவன கிடையாது. நீ ஒண்ணு ஊதாரித்தனம் பண்ணியோ இல்ல தப்பான வழியில போயோ இந்த பணத்தை இழக்கல. உனக்கு இருந்து தொடர் பிரச்சனையால இப்படி ஆயிடுச்சு. நீயாவது தாக்கு பிடிச்சு சமாளிச்ச. உன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா உன் வழியில பாதிய கூட தாங்கியிருக்க மாட்டான். உன் சூழ்நிலை கம்பெனிய பார்க்க முடியாம போய் அதனால இவ்ளோ நஷ்டம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல சஞ்சு. கவலைப்படாத, விடு. எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. உன் வாழ்க்கையில நீ பார்த்த பிரச்சனை அளவுக்கு வேற யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. சஞ்சீவ், இந்த பணம் பிரச்சனை எல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லடா. உன்னால திரும்ப மேல வர முடியும். அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. சரிம்மா, இனிமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறேன். அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். தோல்வில இருந்து கத்துக்கிறதுதான் பாடம். பிசினஸ் மேனுக்கு தலகணம் இருக்கக்கூடாது, ஆனா தன்னம்பிக்கையே விட்டுறக்கூடாது. நீ போய் லாயரை பாத்துட்டு வா. ஏன் சஞ்சீவ், ஏன் தயங்குற? என்ன விஷயம் சொல்லுப்பா. இல்லம்மா, இந்த கடன் பிரச்சனை, பணத்தை கட்டலன்னா நான் ஜெயிலுக்கு போவேன்ற விஷயம், இது எதுவுமே அபிக்கு தெரிய வேண்டாமா? அபிக்கு நானும் பாப்பாவும் தான் உசுறு. பாப்பாவை இழந்து ஏற்கனவே பாதி உசுரா இருக்கா. இப்ப நான் ஜெயிலுக்கு போறேன்னு தெரிஞ்சா அவன் முழு உசுரும் போயிடுமா? ரொம்ப நொந்து போயிடுவாமா. அதனால இந்த விஷயம் தெரிய வேண்டாமா? பிளீஸ்மா. தெரியாதுப்பா. கண்டிப்பா அபிக்கு தெரிய விட மாட்டேன். நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். அபிக்கு தெரியாமலேயே இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத சஞ்சீவ், தைரியமா போயிட்டு வா. சரிம்மா. சந்தோஷ் கூட போ.
சிந்தாமணி, சஞ்சீவ் சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? கடனை பத்தி அபிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சொல்லு சஞ்சீவ். அபி, எனக்கு என்ன வேலை முடியல. நீ கோயிலேருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு. நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரி சஞ்சீவ். கிளம்பலாமா சஞ்சு? ஆ, சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்னம்மா இன்னைக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான விஷயமா நடந்துகிட்டே இருக்கு. ஆமாண்டி. எனக்கு அந்த சஞ்சீவ் கடங்காரனா ஆறத பார்த்து சந்தோஷப்படுறதா, இல்ல சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத பார்த்து சந்தோஷப்படுறதா? சஞ்சீவ் குழந்தை இல்லாம அந்த அபி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, அத பார்த்து சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியலம்மா. எனக்கும் தான் ஸ்ரீஜா. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல இருந்தோம். ஆனா இப்போ எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல இருக்கோம். ஐயோ, கடவுள் இருக்கான் குமாரு. நான் நினைக்கிறேன் அத்தை இந்த மொத்த சொத்தை அபி பேர்ல எழுதி வைக்கிறேன்னு கெட்ட நேரத்துலதான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. இந்த குடும்பத்து ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அபிகிட்ட நம்ம கையேந்த வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல. இப்ப பாரு, சஞ்சீவால இந்த குடும்பமே கையேந்து நிக்க போகுது. நிக்கணுமா? கண்டிப்பா நிக்கணும். இந்த குடும்பமே ஒண்ணு சேர்ந்து சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத தடுக்க நினைப்பாங்க. ஆனா அது நடக்க கூடாது. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகணும். அப்பதான் அபி குழந்தைய தேடுறதா இல்ல சஞ்சீவ ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதான்னு தெரியாம பைத்தியம் புடிச்சு அலைவா. இந்த ரோட்ல எல்லாம் திரிவாங்கல்ல, சாரிய கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரி அந்த அபியும் சாரிய கிழிச்சுக்கிட்டு ரோடா அலையணும். திரிய வைப்பேம்மா. அத்தை சொத்துல சல்லி காசு கூட எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனா இப்ப பாரு, நிலைமைய தலைகீழ மாறிடுச்சு. வக்கீல் சார், சஞ்சீவ் 30 கோடி கடன் கட்டலன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு சார். நாளைக்குள்ள கடனை செட்டில் பண்ணலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு நோட்டீஸ்ல போட்டிருக்கு சார். என்ன ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கா? ஆமா சார். ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, என்ன மீறி யாரும் சஞ்சீவை ஜெயில வச்சிட முடியாது. அவன் பணம் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பினா நாம முடியாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புவோம். அட, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களே வக்கீல் நோட்டீஸ், அத கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க சார். என்ன சார் இது? நீங்க லோக்கல்ல பினான்ஸ் கம்பெனி யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்பீங்கன்னு பார்த்தா பெரிய இடத்துல போய் மாட்டிருக்கீங்களா சார்? ஏன் சார், என்னாச்சு? உங்களுக்கு கடன் வாங்க வேற பினான்ஸ் கம்பெனியே கிடைக்கலையா? ஒரு பினான்ஸ் கம்பெனில கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன கம்பெனி, யாரு நடத்துறா, ஓனர் யாரு, இந்த விவரம்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கடனே வாங்கணும். இல்ல சார், கொஞ்ச நாளா என்னால ஆபீஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனாலதான் எனக்கு இதை பத்தி டீட்டெயிலாம் தெரியாது. என்ன சார் நீங்க கடன் வாங்கி இருக்கிற கம்பெனியோட பேர் தெரியுமா?
வர்மா ஃபினான்ஸ். அந்த கம்பெனியோட ஓனர் யார் தெரியுமா? வர்மா. அது டெல்லியிலேயே பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி. வர்மா ஃபினான்ஸ் பாலிவுட்டுக்கே ஃபினான்ஸ் பண்ற கம்பெனி. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ் எல்லார் கூடயும் வர்மாக்கு லிங்க் இருக்கு. வர்மா கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் டான். வர்மா ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தா அவன் காலியாக போறான்னு அர்த்தம். கேன்சர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முழுக்க பரவி மொத்த உயிரையே எடுத்துருவானு சார். நீங்க தப்பான இடத்துல காலை வச்சுட்டீங்க சார். இனிமே தப்பிக்கிறது கஷ்டம் சார். சார் சரி, இப்ப என்னதான் பண்றது? லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸ அவன் 10 நிமிஷத்துல உடைச்சிடுவான். அவனுக்காக ஒரு பெரிய லாயர்ஸ் டீமையே கூட வச்சிருக்கான். அதனால கோர்ட்டுக்கு போறதெல்லாம் வேஸ்ட். உங்க கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோலும் அவன் பக்கம் போயிடுச்சு தெரியுமா? சார் என்ன சார் சொல்றீங்க? அப்படிதான் சார் இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்கு. நல்லா பாருங்க. அதிகபட்சம் இன்னும் 1 மாசம். அதுக்கப்புறம் உங்க கம்பெனி கண்ட்ரோல் இல்ல உங்க கம்பெனியே வர்மாக்கு லீகலா சொந்தமாயிடும். உங்க கம்பெனிய அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. சார், இது என் தம்பி சஞ்சீவும் அவனோட ஒய்ஃப் அபியும் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி சார். இது அது யார் கைக்கும் போயிடக்கூடாது சார். ஒன்னும் பண்ண முடியாது சார். இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வர்மா கேட்ட 30 கோடியை கட்ட நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. பணத்தை கட்டிட்டா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லனா உங்க தம்பி ஜெயிலுக்கு போறத தடுக்க உங்களாலையும் என்னாலையும் முடியாது சார். சஞ்சீவ், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா போய் பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பார்ப்போம். தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். இந்தாங்க. அம்மா வா, நம்ம ஹாலுக்கு போவோம் வா. எதுக்கு ஸ்ரீஜா? அம்மா, அந்த லாயரை பார்க்க போன சஞ்சீவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். லாயர் என்ன சொன்னாருன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் சஞ்சீவுக்கு எதிரா நம்ம ஏதாவது மூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் கூப்பிடுறேன் வா. வாமா. சஞ்சீவ் வந்துட்டான். சஞ்சீவ், லாயர் என்னப்பா சொன்னாரு? அம்மா, லாயர் பணத்தை கட்டுறதை தவிர வேற வழி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருமா. கடன் கொடுத்த கம்பெனி கிட்ட கேட்டு கடனை திருப்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்க முடியாதாப்பா? கேட்டாலும் வேஸ்ட்னு சொல்றாருமா. சஞ்சீவ் கடன் வாங்கின கம்பெனி ஓனர் வர்மா ரொம்ப மோசமான ஆளாம். சொன்ன டைம்ல பணத்தை ரீபே பண்ணாட்டி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவானா?